அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் இல்ல, அண்ணாமலை பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், கோவையில் இருக்க பாரதியார் பல்கலைக்கழகம், இங்க இருக்கிற தமிழ்நாடு கல்வியல் பல்கலைக்கழகம், மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் எதுக்குமே துணைவேந்தர் நியமிக்கப்படல. ஒரு வேந்தரே இல்லாமல் பல்கலைக்கழகங்கள் எப்படி நிர்வகிக்கப்படும்ங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன் நியமிக்கப்படல? ஆளுநர் எனக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குன்னு அவர் ஒரு சண்டை போடுறது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு, இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசுக்கு இல்லாத அதிகாரம் உரிமை ஒரு நியமன உறுப்பினருக்கு வந்துரும் சொல்ற கட்டமைப்பு எப்படி ஜனநாயக அமைப்பா இருக்கும்? எப்படி மக்களாட்சியா இருக்கும்? அந்த அதிகாரம் எப்படி மக்களுக்கானதா இருக்கும்? மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்துக்கு இல்லாம ஒரு தனி மனிதன் நியமன உறுப்பினருக்கு எப்படி வருது? இத்தனை பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தரே இல்லாம இயங்கிக் கொண்டிருக்கு. அதை தமிழ்நாடு அரசுக்கு இல்லை, இது மாநில உரிமை. இவங்கதான் மாநில உரிமையை பேசுறாங்க. இந்த உரிமையை கூட பெற்றுட்டு வர முடியல. இவர் எப்ப கையெழுத்து போடுறது, எப்ப இந்த துணைவேந்தர்கள் நியமிக்கிறது? அவர்கிட்ட போய் கையெழுத்து போட்டு அவர்கிட்ட போய் மனு கொடுத்து என்ன ஆகுது சொல்லுங்க? என்ன ஆகுது சொல்லுங்க? மத்திய அரசு சொல்லிட்டா அதை நாங்க நம்பிடணும். சிபிசிஐடிக்கு மாத்துறது, சிபிஐக்கு மாத்துறது, மத்திய அரசு சொல்றது. ஏன்னா அது நேர்மையா இயங்குது இல்ல, எல்லாத்திலுமே நேர்மையா உள்ள சான்றோட இயங்கிட்டு வருது இல்ல, நாங்க நம்பிடணும். இத்தனை ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் பதிவாகும் போது இது ஒண்ணு மட்டும் அது பதிவாகல அப்படின்னு மத்திய மாநில அரசு சொல்ல நாங்க கேட்கணும். எந்த குற்ற செயல்கள் நடக்கும் போது அங்க இருந்த கண்காணிப்பு கருவி மட்டும் இயங்க மாட்டேது. ஏன் இதுவரை தமிழ்நாட்டில் எந்த குற்ற செயலுக்கும் அங்க இருந்த சிசிடிவி இயங்கலை அப்படின்னா அப்படி எந்த இடத்துல இங்க இருக்கு? தண்டவாளத்தில் நடந்த கொலை, சுவாதி கொலைக்கு நடந்துக்கா? இல்ல அதே சிறைக்குள்ள தம்பி ராம்குமார் தூக்குல தொங்கினாரு அந்த இடத்துல இந்த சிசிடிவிக்கு இயங்கல? இப்படி எத்தனையே சொல்ல முடியும்? அது இயங்கல, நாங்க என்ன செய்யறது அப்படின்னா? இதை நீங்க மத்திய அரசு சொல்லிருச்சுன்றீங்க. மத்திய அரசு சொல்லிருச்சுன்னா மத்திய அரசு சொல்லிருச்சு, அவ்வளவுதான். மத்திய அரசு இது மாதிரி எத்தனை சொல்லி இருக்குது? மத்திய அரசு ஆல்சிபாவுடைய வன்புணர்வுக்கு என்ன சொல்லியிருக்கு? பல்கிஸ் பானுடைய இந்த வன்புணர்வு அதுக்கப்புறம் விடுதலை ஆனதுக்கு அந்த வழக்குக்கு என்ன சொல்லியிருக்கு? மணிப்பூர்ல 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி பல்லாயிரக்கணக்கான ஆண்கள் வீதியில நிர்வாணமா நடக்க விட்டு வன்புணர்வு செய்து தீ வச்சு உயிரோட கொளுத்துனதுக்கு மத்திய அரசு நிலைப்பாடு என்ன?